வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம செய்ய போற டிஷ்ஷோட பேர் என்ன தெரியுமா? சொல்றா. செய்ய போறது நீங்க, என்ன எது கேள்வி கேக்குறீங்க? நான் ஒரு தடவை சேலம் போயிருந்தேன், அப்பதான் இந்த டிஷ்ஷை கத்துக்கிட்டேன். இது சேலம் காலிஃப்ளவர் பக்கோடா. என்னடா? டேய் சாரி, பக்கோடா பக்கோடா பக்கோடா. சரி, ஸோ ஒரு காலிஃப்ளவரை எடுத்து அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். கடாயில் எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றின அப்புறம் எண்ணெய் ஊற்றணும். ஊற்றினதுக்கு அப்புறம் பச்சை மிளகாய் எடுத்து நறுக்குன்னு யூஸ்வலாக நறுக்கிற மாதிரி நறுக்கிடணும். அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் நறுக்குன்னு நறுக்கி, கொத்தமல்லி எடுத்து அதையும் நறுக்குன்னு நறுக்கி அந்த காலிஃப்ளவர் மேலே தூவி, அதுக்கப்புறம் என்ன போடணும்? போட்டது நீங்க 3 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்து, அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து, கூட கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்து, பெப்பர் பவுடரு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் தண்ணி ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு கலவையை உருவாக்கிடணும். கலவையை உருவாக்கணுமா? ஏங்க நீங்க ஷெஃபா இல்ல கொத்தனாராங்க? கலவையை உருவாக்கிட்டு ஊடா கட்ட போறீங்க? டேய், இதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிக்கணும்டா. சிஸ்டம் சரியில்லை, ஒரு நிமிஷத்துல தலையில நம்மளுக்கு அரசியல் இங்க வேண்டாம். ஓகே, அந்த சிஸ்டத்தை உருவாக்குனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பக்கோடா மாதிரி எடுத்து போடணும். சாரி, பக்கோடா. ஓகே. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் பச்சை மிளகாய் எடுத்து இந்த மாதிரி நறுக்கி கலரா கொடமிளகாவை எடுத்து, பச்சை மஞ்சள் சிவப்பு அப்படின்னு கொடமிளகா. மஞ்சள் சிவப்பு தமிழ்டா. டேய் கேள்றா, ஒரு சூப்பர் சிங்கரை வளர விட மாட்டீங்களே. சூப்பர் சிங் வேண்டாம். அதை கட் பண்ணி இந்த மாதிரி கியூபிக்கலா கட் பண்ணிக்கணும். என்னக்கலா? கியூபிக்கலா கட் பண்ணி சைடில் ஓரமாக எடுத்து வச்சிடணும் அதை. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்து அதை இந்த கியூபிக்கலா அதையும் கட் பண்ணிக்கணும். கியூபிக்கலா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும்டா. பார்த்தல. இன்னொரு கடாய் வச்சு அதில் என்ன போடணும்? பச்சை மிளகாய் போட்டீங்கல்ல, அப்புறம் என்ன கேக்குறீங்க? பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா சாத்தை பண்ணணும். அது கூடவே இந்த கட் பண்ணி வச்சிருந்தோம்ல வெங்காயம், குடமிளகாய், அதெல்லாம் சேர்த்து நல்லா சாத்தை பண்ணணும். சாத்தேனா என்னடா? சாத்தேனா பாருங்க, மறுபடியும் சொல்றேன், எனக்கு தெரியாத லாங்குவேஜ்ல இருந்து நீங்க கொஸ்டின் கேட்டுக்கிறீங்க. சாத்தேனா வதக்கிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா தீஞ்சிரும். இல்ல, கூட கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டும் சேர்த்து இங்கிலீஷ்காரம் பண்ற மாதிரி டோஸ்ட் பண்ணணும். அது கூட இந்த நம்ம வறுத்து வச்சிருக்கோம்ல இந்த காலிஃப்ளவரை எடுத்து அதையும் சேர்த்து கொட்டி இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது நல்லா மிக்ஸ் ஆகும். அப்போ இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, நல்லா அழகாக இருக்குது. பார்த்தியா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? ஓகே மக்களே, நீங்களும் இதே டிஷ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்புங்க. அடுத்த முறை உங்களுக்கு டைனோசர் முட்டையில் எப்படி ஆம்லேட் போடுறதுன்னு ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. தேவையில்லாதெல்லாம் சொல்லாதராங்க. உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆண்டவர் மற்றும் அசிஸ்டன்ட்.